வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம உப்புண்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அரிசி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, தண்ணி. இதுதாங்க முக்கியம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்புண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் 1 hour தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் இப்போது தண்ணி விட்டு, நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஒரு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழமழன்னு அரைச்சிடாதீங்க, குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாடல் வச்சு நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து, கடுகு பொரிஞ்சு வந்ததும் மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை விட்டுங்க. கரண்டி அலைப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 minutes கிண்டி விடுங்க. சரியாக என்ன ஆகிடும், கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போது இட்லி குண்டானில் தண்ணி வேக வச்சுட்டேன். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இட்லி மூடி வச்சு இது போல் ஒயிட் கலர் காட்டன் துணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சது எல்லாம் என்ன பண்ணலாம், ஒன்றா எடுத்து அழகாக இங்கே வச்சிடலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், மூடி விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உப்புண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே மக்களே, உப்புண்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்டாக நம்ம வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி இது போல் நம்ம வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.